ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், மദ്രാஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், செங்கல்பட்டு, கல்பாக்கம் இங்கேருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பதவியின் கீழே நமக்கு இப்போது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி, என்ன வகையான பதவியின் கீழெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், மദ്രാஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இதில் சொல்லியிருக்க அந்த கோடை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோடு வந்து கட்டாயம் வந்து தேவை. இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ், இதில் ஃபிட்டரில் பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சி இருக்குது. மெக்கானிஸ்ட் 4 வேக்கன்சி, டர்னரில் 1 வேக்கன்சி, வெல்டரில் 12 வேக்கன்சி. இது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 13 வகையான ட்ரேட் வைஸாக 92 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 25 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 9 வேக்கன்சி, ஜென்ரலில் 39 வேக்கன்சின்னு மொத்தமாக 92 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்து சிவில், இதிலும் சேர்த்து மொத்தமாக 14 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சிக்கு 3 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு வேக்கன்சி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 4 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல் 6 வேக்கன்சின்னு மொத்தமாக பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரிசோர்ஸ், அடுத்து கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான ட்ரேட் வைஸாக உங்களுக்கு 16 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் எஸ்சிக்கு 4 வேக்கன்சி, எஸ்டிக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 4 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2 வேக்கன்சி, ஜென்ரலில் 6 வேக்கன்சின்னு 16 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸில் வந்து நமக்கு ஃபிட்டர், மெக்கானிக்ஸ், டர்ன், வெல்டர், டிமேன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், அதுக்கு இப்படி வந்து இந்த 13 வகையான பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐ பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதிலும் பர்டிகுலராக அவங்க சொல்லியிருக்க அந்த குவாலிஃபிகேஷனோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்குன்னா இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான குவாலிஃபிகேஷன், மாற்றுத்திறனாளிகள்னால் யார் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக வந்து டேபிள் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து என்ன டைப்லாம் இருந்தால் அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 137 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 25.4 கேஜி வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்டென்ஸ்டை பொறுத்த வரைக்கும் 3.8 சென்டிமீட்டர் வந்து விரிவிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்னா கல்பாக்கம், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் ஷல் பி நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், மദ്രാஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே தான் வந்து முழுக்க வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர், அதாவது அந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 16 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் இருக்கிற கிராமம், ஊர் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அவங்க வந்து செலெக்ஷன் ஆகாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முறை வந்து ரீட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து சர்டிஃபிகேட் வந்து வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் ஆர் 12த் மார்க் ஷீட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 10த், 12த், ஐடிஐ இது மாரி வந்து வேணும். அதுக்கடுத்து ஐடி டிப்ளமோ சர்டிஃபிகேட், கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இது மாரி நீங்க எஜுகேஷன் டீட்டெயில்ஸான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதர் குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். இப்படி வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து வேணும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங் உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான இதை நீங்கள் அங்கேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசியை வந்து நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ் போர்ட்டல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ் போர்ட்டல் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து இருக்குது. இதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டைப் ஆஃப் அப்ரெண்டிஸ் நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை பெயர், ஜெண்டர், நேஷனாலிட்டி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன், கேட்டகரி இது மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கரெக்டாக கொடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து அப்ரெண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்டர் ஐடி கிடைக்கும்ல, அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அது ஃபுல்லுமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரிலேருந்து அப்படி ரிவர்ஸில் வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிக்னேச்சர், பிளேஸ், டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டாச்டு பண்ணி எல்லா காப்பியுமே வந்து சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அதாவது உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.